Hello guys, welcome back to our channel Rashar Balagadiyu. TNEA 2023 தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் 2023க்காக ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த வெப்சைட் என்னன்னா www.tneaonline.org. இப்போ அந்த ஆன்லைன் அந்த வெப்சைட்ல போய் நம்ம முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடணும். இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அதாவது பிஏ கோர்சஸ், பிடெக் கோர்சஸ், அது பிஆர் கோர்ஸ் வந்து பிஏ ஆர்கிடெக்சர் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் அதை ஃபுல்லாக அப்லோட் பண்ணி ஆன்லைன் அட்மிஷன் எல்லாமே கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும் இன்ஜினியரிங்க்கு. ஸோ அதுக்கு தான் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து என்டையர் ஆன்லைன், இது கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைன் நடக்குது இல்லையா, எத்தனை ஸ்டெப்பு தாண்டி வரணும், என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் இருந்ததுன்னா அட்மிஷன் வாங்க முடியும் இன்ஜினியரிங் காலேஜில் அப்படிங்கிற ஃபுல் ஸ்டெப்பு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது அடுத்த வீடியோ தான் நான் வந்து எப்படி ஆன்லைனில் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது வெப்சைட்டில் போய் அப்படிங்கிறத வந்து டெமோ வீடியோவை காமிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ஏற்கனவே இது நான் சொன்ன விஷயம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபைலில் ஃபில்அப் பண்ணுறது, பேமெண்ட் பண்ணுறது, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது எல்லாமே நம்ம முடிச்சிருவோம். ஆனால் அலாட்மெண்ட்டு, சீட் அலாட்மெண்ட்டு, கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைன் நடக்கும். அந்த ஆன்லைன் வந்து 9 ஸ்டெப் இருக்கும் அந்த ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சதுக்கப்புறம் லாகின் பண்ணி உள்ளே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ப்ரீ கவுன்சிலிங் ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதாவது முதல்ல அடுத்தது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஆரம்பிக்குது. அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் +2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் ஷீட் வந்துடும் இல்லையா, அந்த மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணணும். மார்க் ஷீட்டு மட்டும் இல்லை, இன்னும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, இது மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது, டிசி எல்லாமே, அது எல்லாமே அப்லோட் பண்ணணும். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் செப்பரேட்டாக வீடியோ கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப் வந்து டிஎன்இஏலேருந்து நமக்கு வந்து ரேண்டம் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிரும். யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து அலாட் ஆகிடும். மூணாவது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஆன்லைன்லேயே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுவாங்க. நமக்கு தெரியாது நம்ம என்ன மார்க் என்ட்ரி பண்ணியிருக்கோம், சர்டிஃபிகேட் என்ன அப்லோட் பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சர்டிஃபிகேட் வந்து சிவி பண்ணிவிடுவாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுவாங்க. அது தேர்ட் ஸ்டெப்பு. 4 வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நாங்கள் அப்ளை பண்ண அத்தனை பேர்த்துக்குமே ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டும் இருக்கும், கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட்டும் இருக்கும். அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க டிஎன்இஏ. அதுக்கப்புறம் 5வது ஸ்டெப் வந்து எக்ஸசைசிங் தி சாய்ஸஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பிரான்ச்சஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும், என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு அதில் வந்து என்ட்ரி பண்ணணும். அதுக்கு பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங்னு சொல்கிறது. 6வது ஸ்டெப் வந்து பப்ளிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். நம்ம மார்க் படியும், கம்யூனிட்டி படியும் அல்லது ரேங்க் படியும் நமக்கு எந்த காலேஜ் எந்த சீட்டுன்னு அலாட்மெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்துடும், அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துடும். அதை வச்சுட்டு என்ன பண்ணோம்னா அதை டென்டேட்டிவாக டெம்பரரியாக வந்து அதை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதை பார்த்து நம்ம ஓகே இந்த காலேஜில் இந்த சீட்டு நமக்கு அலாட் ஆகிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அது ஓகே அப்படி நமக்கு ஓகே இந்த கோர்ஸ் இந்த காலேஜில் ஓகே நமக்கு பட்டுதுன்னா அது 7th ஸ்டெப்பில் என்னென்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காலேஜ் அந்த சீட் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். நம்ம வேறு சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த காலேஜ் வேண்டான்னு சொன்னோம்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பின்னாடி தான் வரும், அப்போ பார்த்துக்கலாம். அடுத்து வந்து 8th வந்து ரிப்போர்ட் டு காலேஜ். நம்ம வந்து அலாட்மெண்ட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம அந்த காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணிக்கணும். எந்த காலேஜ் நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சீட் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜுக்கு போய் நம்ம அங்கே அவங்க எவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்களோ, ஏன்னா இது வந்து கவுன்சிலிங்கில் தான், அதனால் ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை விட, அதனால் அந்த ஃபீஸை பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 9 ஸ்டெப்பு வந்து ஆன்லைனில் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்க்காக நடக்கக்கூடிய கவுன்சிலிங் ப்ராசஸ், கவுன்சிலிங் ப்ரொசீஜர். இது நல்லா தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணுங்கிறத வீடியோ கொடுத்துருக்கேன், நான் சொன்னேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த டெமோவாக எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோவிலையும் நான் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். என்ன அப்படின்னா, அவசரப்படாமல் நிதானமாக பண்ணுங்கள். டைம் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் என்ன ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் கூட அதை நான் கொடுத்துருந்தேன் பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் வந்து நிறைய இருக்கும். அது கட் ஆஃப் மார்க்கு, பிஆருக்கு கட் ஆஃப் மார்க்கு, பிஇக்கு கட் ஆஃப் மார்க்கு, ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ, அப்லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் இங்கிலீஷு, கவுன்சிலிங் ப்ரொசீஜர், இப்போ நான் சொன்னது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் இறங்குனீங்கன்னா எந்த கன்ஃபியூஸும் வராது, கரெக்டாக கிளியராக பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.